பார்வதி யாரு? யாருன்னு தெரியல சார். ஹாஸ்பிட்டல் அவங்கள பத்தி பெருசா விவரம் எதுவும் இல்ல. ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருக்கா? இல்ல சார். அவங்களே 1-2 தடவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவை தேடி வந்துட்டு போனாங்களா? சரி, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க. எஸ், அப்படின்னா லக்கியோட மதர் பேரு பார்வதி போல. அவங்க லக்கிக்காக தான் தேடுறாங்க. ஆனா அவங்களோட விவரங்கள் எதுவுமே ஹாஸ்பிட்டல்ல சொல்லலை. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? மனிஷா, பார்வதி யாரு? புதுசா என்ட்ரி ஆயிருக்கா? அவ என்ட்ரி ஆகல, நான் தான் என்ட்ரி ஆக வச்சேன். நீ பண்ணியா? எப்படி? எப்படின்னா, ஹலோ, யாரு? ஒரு தடவை உன் பேங்க் அக்கவுண்ட்டை செக் பண்ணிக்கோ. என் அக்கவுண்ட்ல இப்பதான் யாரோ 5 lakhs போட்டிருக்காங்க மேடம். நான் தான் போட்டேன். எதுக்கு போட்டீங்க மேடம்? யார் நீங்க? மித்ரா சாருக்கு வருங்கால மனைவி. நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் மேடம்? ஓகே மேடம். என்ன ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது? சரி, நான் லக்ஷ்மி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எனக்காக ஒன்று பண்றீங்களா? என்ன பண்ணணும்? நீ ஒரு விஷயம் மறந்துட்டியா? நீ மருத்துவமனையில இருக்கும்போது என்னை பத்தி நினைச்ச இல்லையா? நீ லக்கியோட ஜுரத்தை போக்கணும்னு வேண்டிக்கிட்ட இல்லையா? அப்ப நீங்க வரலல? நான் வரலனா கூட நடக்க வேண்டிய விஷயம் சரியா நடந்துருச்சுல்ல? என்ன நடத்தி வச்சீங்க? வேலை செய்யற இடத்துல இருந்து உங்க அப்பாவை வீட்டுக்கு வர வச்சு லக்கிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போற மாதிரி பண்ண. மருத்துவமனையில லக்கிக்கு ரத்தம் தேவைப்பட்ட சமயத்துல உங்க அம்மா மூலமா கொடுக்க வச்சேன். எனக்கு ரத்தம் கொடுத்தது எங்க அம்மாவா? இல்ல, எங்க அம்மா கொடுத்தாங்க. உங்க அம்மா தான் அவளுடைய அம்மா. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சாமி. ஜுன்னுவோட அம்மா வேற, என் அம்மா வேற. எல்லாரோட அம்மாவும் ஒண்ணுதான்டா தங்கம். நான் தான் உன்னை குணப்படுத்தினேன். உண்மையா ஜுன்னு? இவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சா? நடந்துச்சு லக்கி. அப்போ வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டீங்களா? வேண்டுதல் என்னது? ஜுன்னு உனக்காக என்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டான். அத ஞாபகப்படுத்தாதான் நான் இப்ப வந்தேன். ஆமா ஜானு, லக்கிக்கு ஜுரம் குறைஞ்சிருச்சுன்னா நான் ராமர் கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேன். நல்லது தானக்கா, நாளைக்கே வேண்டுதலை நிறைவேத்திடு. வேண்டுதலை நிறைவேற்றுறது பிரச்சனை இல்லை விவேக். ஆபீஸ பத்தி யோசிக்கிறியா? நானும் அண்ணி அந்த வேலையை பாத்துக்கிறோம். அவர் ஆபீஸ்க்கு போனா எப்படி ஜானு? அவரையும் நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றதா வேண்டிக்கிட்டேன். ஆனா அவரை எப்படி கூப்பிடுறதுன்னு தான் தெரியல. நீ கேட்டா மாமா வரமாட்டேன்னு சொல்லுவாராக்கா? கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லுவா. அவ இல்லாம என்னால இந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது. அப்ப அண்ணிய உன்னோட மனைவியா இந்த வேண்டுதலை நிறைவேற்ற சொல்றியா, இல்ல லக்கிய காப்பாத்தினதுக்கு நிறைவேற்ற சொல்றியா? நீ ஒரு ரத்தத்தை கொடுத்து லக்கிய காப்பாத்துனல, அதனால மாமா உன்னோட பேச்ச கண்டிப்பா கேப்பாரு தோணுதுக்கா. அவர் கேட்டாலும் இந்த மனுஷாவும் தேவனியாத்தையும் தடங்கல் பண்ணுவாங்கல்ல. அவளுக்கு முன்னாடி நீயே தடுத்துருவ போல இருக்கு. முதலே ஒரு கிளாரிட்டி இருந்தா நமக்கு நல்லது. லக்கிக்காக தான் இந்த வேண்டுதலை நிறைவேற்ற போறேன்னு எல்லார்கிட்டயும் கிளியரா சொல்லிடுக்கா. யாராலையும் தடுக்க முடியாது. என்னமோ ஜானு, அவர்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவாருன்னு தான் பயமா இருக்கு. அவகிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் சார்பா நீ கேட்கலாம்ல. அவ உன் பேச்ச கேப்பா. சரி அக்கா, இந்த விஷயத்த டைனிங் டேபிள்ல நம்ம டிசைட் பண்ணலாம். நீ டின்னர் பண்ணும்போது அவர்கிட்ட கேப்பல்ல. டின்னர் சாப்பிடும்போது எப்படியாவது இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லு. ஓகேண்ணா, அது சொல்லிடலாம்ண்ணா. வா.
மித்ராவை கவனிச்சிங்களா ஆண்டி? விவேக் கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ அண்ணன் தம்பிங்களை கவனிக்கிற, நான் அக்கா தங்கச்சிங்களை கவனிச்சிட்டு இருக்கேன். அவர்கிட்ட சீக்கிரமா கோயிலை பத்தி சொல்லு ஜானு. லக்ஷ்மி கூட ஜானு கிட்ட எதையோ சொல்றா. ஒருவேளை அது பார்வதி மேட்டரா இருக்குமோ? இப்போ ஹாட் டாபிக் அதுதானே. அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல மாமா கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். சித்தி சித்தப்பா நீங்க கொஞ்சம் இருங்க. உங்க எல்லார்கிட்டயும் நாங்க ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன லக்கி அது? நாளைக்கு நம்ம எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போலாம்ப்பா. லக்கிக்கு ஜுரம் குறைஞ்சிச்சுன்னா கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். அப்படியா ஜுனு? அண்ணனும் நாளைக்கு ராமர் கோவிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டானா? உண்மையாவா? அக்கா கூட அதுதான் வேண்டிக்கிட்டா. வாவ், அப்பா அம்மா ஜுன்னு எல்லாரும் ஒரே வேண்டுதல வேண்டிக்கிட்டாங்க போல இருக்கு. நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது இன்னொன்னு. ஆமா லக்கி, உனக்காக அம்மா அப்பா ஜுன்னு ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வேண்டிக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க 4 பேரோடது பிளட் ரிலேஷன்ல. அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு இப்ப வரைக்கும் அண்ணன் டென்ஷன் பட்டுக்கிட்டே இருந்தான். அப்படியா? அக்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு மாமா நினைச்சாரா? இந்த விஷயத்த முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இந்த விஷயத்த பத்தி தான் நானும் அன்னைக்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமா ஜானு, நீங்க அண்ணா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அது என்ன விஷயம்? அதுவா, இன்னைக்கு சமையல் எல்லாமே அக்கா தான் பண்ணா. எப்படி இருக்குன்னு மாமா கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். ஏன் போய் சொன்ன? அந்த விஷயத்தையே சொல்லிருக்கலாம்ல. மாமாவே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சப்ப நம்ம எதுக்கு அந்த விஷயத்த பத்தி பேசணும்? அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு கோவிலுக்கு போறோம். ஆமா லக்கி, கோயிலுக்கு போகணும்னு ஜுன்னு வேண்டிக்கிட்டான். உன் அப்பா வேண்டிக்கிட்டாரு. உன் அம்மா கூட மனசுல அததான் நினைச்சிட்டு இருக்காங்க. உன் சித்தப்பா சொன்ன மாதிரி இது ரத்த சம்பந்தம் இல்ல.